ஹை கைஸ், குட் மார்னிங். ஸோ இது வந்து ஏப்ரல் செகண்ட் ஹாஃபுக்கான உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கார்டு என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் கார்டு வந்து குவீன் ஆஃப் வான்ஸ். குவீன் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறவங்க என்னென்னா, வான்ஸ் அப்படின்னாலே ஃபயர் எலிமெண்ட். ஃபயர் எலிமெண்ட் அப்படிங்கிறது பயங்கர, அது எப்படி சொல்கிறது, டேம் பண்ணால் பேஷன், டேம் பண்ணலன்னா ஈகோ. ஸோ இந்த குவீன் ஆஃப் வான்ஸ் வந்து பயங்கரமாக ஷீ இஸ் வெரி பேஷனேட் அபவுட் வாட் ஷீ வாண்ட்ஸ். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் அவங்களுக்கு வாழணும், வேறு எதுவுமே வேணாம். எனக்கு என்னோட ட்ரீம் லைஃப்பை தவிர வேறு எதுவுமே வேண்டாம், அந்த மாதிரி ஷீ இஸ். ஓகே, அது போக அவங்க கையில் பாருங்கள், ஷீ இஸ் கீப்பிங் மேனிஃபெஸ்டிங் சம்திங். எனர்ஜியாகவே ஷீ இஸ் மேனிஃபெஸ்டிங் சம்திங். எனர்ஜியாக என்ன வேணுமோ அதை நம்மளுக்கு உருவாக்க தெரிஞ்சால் தான் ஃபிசிக்கல் வேர்ல்டில் அந்த ஆப்ஜெக்டாக நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ குவீன் ஆஃப் வாண்ட்ஸுங்கிறது வந்து கம்ப்ளீட் செடக்ட்ரஸ் எனர்ஜி. செடக்ட்ரஸ் அப்படின்னா இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ஆப்போசிட் செக்ஸை அட்ராக்ட் பண்ணுறது மாத்திரம் இல்லை, தனக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ண முடியும் அவங்களால. ஷீ இஸ் அ வெரி வெரி மெடிடேட்டிவ் பர்சனாலிட்டி, வெரி ப்ரொஃபஷ்னல், அஸ் வெல் அஸ் அவங்க அவ்வளோ ஈஸியாக யாரு கூடயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. அவங்க ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே யாரையுமே கொண்டு வர மாட்டாங்க. அப்படி அவங்க ஹார்ட் ஸ்பேஸ்க்குள்ளே யாரையோ ஒருத்தரை வச்சுருக்காங்க அப்படின்னா தட் பர்சன் இஸ் வெரி வெரி ப்ரெஷியஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் ஃபார் ஹர். ஓகேயா? யார்கிட்டையுமே ஓப்பன் அப் ஆகவே மாட்டாங்க. அந்த ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே வச்சுருக்கிற அந்த பர்சன் கிட்ட மட்டும்தான் ஓப்பன் அப் ஆவாங்க. அந்த பர்சனும் யாராக இருப்பாங்கன்னா அவங்க ட்ரீம் பர்சன் அண்ட் ரியாலிட்டியாக இருப்பாங்க, இல்லை ட்ரீம் பர்சனையே எனர்ஜெட்டிக்காக வச்சுருப்பாங்க அவங்க ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே. ஸோ திஸ் இஸ் ஹவு குவீன் ஆஃப் வாண்ட்ஸ். ஷீ இஸ் ஸோ பேஷனேட் ஒன்லி டு லிவ் ஹர் ட்ரீம் லைஃப். அது ரியாலிட்டியில் இருந்தால் ரியாலிட்டியில் வாழ்வாங்க, ரியாலிட்டியில் இல்லையா எனர்ஜெட்டிக்காகவே அவங்க வாழ்ந்துட்டே தான் இருப்பாங்க அந்த ட்ரீம் லைஃப்பில். ஓகே, ஷீல் நெவர் கோ ஃபார் சம் அதர் திங் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரீம் லைஃப். இல்லை இது என் ட்ரீம் லைஃபாக இருக்கலாமோன்னு நினச்சிட்டு கூட டைம் அண்ட் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத ஒரு லேடி தான் குவீன் ஆஃப் வாண்ட்ஸ். இன்னொன்று, அந்த ட்ரீம் லைஃபுங்கிறதுக்குள்ளேயே அவங்க ட்ரீம் பார்ட்னர், ட்ரீம் ஹவுஸு, ட்ரீம் கெரியர், ட்ரீம் மணி, ட்ரீம் லைஃப் ஸ்டைல் எல்லாமே உள்ளடக்கம் தான். ஸோ ஷீ இஸ் அ டோட்டல் பேக்கேஜ் ஆஃப் ட்ரீம்ஸ். நாட் ஒன்லி வெறும் என்னோட பார்ட்னரை மட்டும் அட்ராக்ட் பண்ணும் அப்படி கிடையாது. ஓகே, ஷீ வாண்ட்ஸ் டு மேனிஃபெஸ்ட் ஹர் ட்ரீம் லைஃப் இட் செல்ஃப் அஸ் அ ஹோல் பேக்கேஜ். அடுத்தது வந்து பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ். பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, பேஜஸ் எல்லாமே யங் எனர்ஜி, என்தூசியாஸ்டிக் எனர்ஜி, இன்னொன்று வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் ஆக்டிவ் எனர்ஜி. இன்னொன்று பேஜஸ் எல்லாருமே எப்படின்னா அவ்வளவா ஞானம் இருக்காது, நிறைய அறிவு அந்த விஸ்டமாலாம் கன்வெர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நாலேஜாகவே வச்சுருப்பாங்க. அந்த நாலேஜே வந்து நிறைய தடவை அவங்களுக்குள்ளேயே அவங்க ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இது கரெக்டானா தப்பா, நம்ம சரியாக தான் யோசிக்கிறோம், இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறவங்க தான் பேஜஸ். ஓகேயா? ஸோ இந்த பேஜஸ் அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து இப்போ பேஜ் ஆஃப் பென்டகிள் அப்படின்னா என்ன? பென்டகிள்னா என்ன? காயின், எர்த்து. ஓகேயா? அப்போ ஏர்னிங்ஸில் நான் ஏதோ ஒரு பேஷனை ஏர்னிங்ஸ் கெரியராக சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒர்க்கு என்னோட பேஷன் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்ல கெரியராக, அது வந்து இந்த எனர்ஜைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் என்னை ட்ரெயின் அவுட் பண்ணக்கூடாது. நான் ஒர்க் பண்ணால் விருப்பத்தோடு ஒர்க் பண்ணும். நான் நைட்டு இப்போ 10 மணிக்கு உட்காந்தனாலும் காலையில் 6 மணி 7 மணி விடிகிற வரைக்கும் அந்த வெளிச்சத்தை பார்க்குற வரைக்கும் விடிஞ்சிருச்சுங்கிறது கூட எனக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணாலும் எனக்கு டயர்ட் ஆகக்கூடாது. இது ஒரு க்ரைட்டீரியா. இப்படி இருக்கிறது மட்டும்தான் என்னோட பேஷனாக இருக்க முடியும். இது ஒரு க்ரைட்டீரியா. இந்த மாதிரி இந்த அளவுக்கு பேஷனேட்டான விஷயம் ரவுண்ட் தி கிளாக் நான் ஒர்க் பண்ணேன்னா எனக்கு எப்போவுமே ஆல் சீசன்ஸ் 365 days எனக்கு மணி கொடுத்துக்கிட்டே இருக்குமா? ஸோ அந்த மாதிரி மணியை நான் எப்படி உருவாக்குறது என் பேஷனில், இது எல்லாமே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. தட் இஸ் பேஜ் ஆஃப் பென்டகிள்ஸ். இது எல்லாமே உங்களோட ட்வின்னோட மெசேஜ் உங்களுக்கு. இது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணுறது, யோசிக்கிறது, இதெல்லாம் யார்? உங்கள் ட்வின் ஃப்ளேம். இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இதுலெல்லாம் நான் இன்வால்வ் ஆகியிருக்கேன், இதெல்லாம் என் லைஃப்பில் நடக்குது, எனக்கு இதெல்லாம் வேணும், ஸோ அதுக்காக இதெல்லாம் சிந்தனையில் இறங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் ட்வின் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து குவீன் ஆஃப் பென்டகிள்ஸ். ஸோ குவீன் ஆஃப் வாண்ட்ஸ்லேருந்து குவீன் ஆஃப் பென்டகிள்ஸ், ஆப்வியஸ்லி குவீன் ஆஃப் பென்டகிள்ஸ் ஆகணும்ல. ஏன்னா குவீன் ஆஃப் வாண்ட்ஸுங்கிறவங்க பயங்கர பேஷனேட்டு. அவங்க ட்ரீம் லைஃப்பை தான் ரியாலிட்டியில் வாழணும். ஆனால் அந்த ட்ரீம் லைஃப்பை ரியாலிட்டியில் வாழ்கிறதுக்கு ஒவ்வொரு பேபி ஸ்டெப் வைக்கணும்னா கூட உங்களுக்கு என்ன வேணும்? காசு வேணும். எல்லாத்துக்குமே காசு வேணும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஆனால் இவ்வுலகத்துலேயும்
பொருள் வேணும்னா அவனோட அருள் வேணும். அவனோட அருள் இருக்கிறதுங்கிறது இல்லாம நம்ம ஸ்பிரிச்சுவல் ட்வின்னோட அருளும் வேணும். ஓகேயா? அப்போ அருள் இருந்தா பொருள் தன்னை போல தேடி வரும். ஸோ குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஷீஸ் எ லேடி. இந்த பிக்சர்ல நம்ம யூஸ்வல் ரைடர் வெயிட்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அப்படி ஏக்கத்தோட உட்காந்துருக்கிற ஒரு லேடியா காமிச்சிருப்பாங்க. ஓகேயா? ஏன்னா அவட்ட எல்லாமே இருக்கு. நிலபலம், சொத்து, சுகம், லக்ஸரி, கம்ஃபர்ட், வைரம், வைடூரியம் அம்புட்டும் இருக்கு. அவட்ட இல்லாதது என்னன்னா தி அல்டிமேட் ஒன் அவன் இல்லை. அதனால சோகமா வருத்தமாவே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொரு டேரட் டெக்ல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா கிறிஸ்டல் இதுல ஃபேஸுக்கு வந்து மாஸ்க் போட்டிருப்பா, ஐஸுக்கு மாத்திரம் ஸ்பெசிஃபிக்கா. ஏன்னா அது சரியா தூங்காம அழுது சோகத்துல வருத்தத்துல இருந்து டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு மாஸ்க் போட்டிருப்பான். ஆனா இந்த டெக்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அப்படி கம்பீரமா உட்காந்துருப்பா அந்த சேர்ல. என்ன அவன் பிசிக்கல் ஃபார்ம்ல இல்ல, வரட்டும் வர்ற அன்னைக்கு அந்த ரேஞ்சில தான் அவன் கண்ணை மூடி அந்த சேர்ல சிம்மாசனத்துல உட்காந்துருப்பான். என்கிட்ட மற்ற எல்லாமே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பீஸ்ஃபுல்லா இருப்பா. ஸோ இந்த டெக்ல எப்படி காமிச்சிருப்பாங்க குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொன்னா ஐ எம் பிகமிங் ஹோல் அண்ட் கம்ப்ளீட். இன்னும் நான் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஆகல, பட் ஐ எம் பிகமிங் ஹோல் அண்ட் கம்ப்ளீட். அதுவே எனக்கு நிறைவு தருது, அதுவே எனக்கு சந்தோஷத்தை தருது. ஐ எம் அட் மை பீஸ். எனக்கு பீஸை கொடுக்கறதுக்காக ஒருத்தன் வேண்டாம், என்னை கம்ப்ளீட் பண்றதுக்காக ஒருத்தன் வேண்டாம், கம்ப்ளீட்டா இருக்க என்னை கொண்டாடுறதுக்கு தான் ஒருத்தன் வேணும். அவன் வரும்போது வரட்டும். ஓகேயா? இன்னொன்று பட் ஸ்டில் நான் வந்து என்னோட ட்ரீம் லைஃப் தான் ரியாலிட்டியில் வாழ ஆசைப்படுறேன். ஸோ ஒன் அமங் மை ட்ரீம்ஸ் இஸ் மை ட்ரீம் மேன் ஆல்சோ. ஸோ நான் அபண்டன்ஸ் எனர்ஜியில் நான் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக ஆயிட்டேன்னா இமீடியட்டாக அவன் என் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகிடுவான்ல. அப்புறம் எதுக்கு நான் சோகமாக உட்காந்துட்டு இருக்கணும்? ஸோ அப்போ என்னுடைய நான் ஆக்ஷன் ஓரியன்டாக என்ன செய்யணும்? ஸோ மெடிடேஷன் வைஸ் இல்லை ஸ்பிரிச்சுவல் இன்னர் ஒர்க் வைஸ் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சேன்னா இன்ஸ்டெட் ஆஃப் சிட்டிங் ஸ்டாக்னன்ட், இன்ஸ்டெட் ஆஃப் சிட்டிங் சேடு, என்னோட ஒர்க் என்னவோ அதை கரெக்டாக செஞ்சேன்னா அவன் எப்போ லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகணுமோ அப்போ மேனிஃபெஸ்ட் ஆகிடுவான்ல. அப்படிங்கிறது தான் உங்கள் ட்வின் ஃப்ளேம் கண்ணு கொடுத்துமா வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? தே ஆர் ஆல்வேஸ் சூஸிங் யூனியன் தான். ஓகேயா? அந்த யூனியன் வேணுங்கிறது தானே இத்தனை பிரயத்தனமும் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அடுத்த கார்டு வந்து லவ்வர்ஸ். லவ்வர்ஸ் கார்டு அப்படிங்கிறது எனக்கு எதை குறிக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்கள சுற்றி தே ஹேவ் லாட்ஸ் ஆஃப் சாய்ஸ் அண்ட் ஆப்ஷன். ஓகேயா? நிறைய சாய்ஸ் இருக்குது. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி, அவங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்லேயும் சரி, லைஃப்லேயே பார்ட்னர்ஷிப்பாக வர்றதுக்கும் சரி, எவ்ரிபடி சூஸஸ் திஸ் பர்சன், பர்டிகுலர் பர்சன். உங்கள் ட்வின் ஃப்ளேமை தான் எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் ட்வின் ஃப்ளேம் என்ன யோசிக்கிறாருன்னா அதாவது இப்போ லைஃப்பில் ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, இதுக்கு மேலேயும் என்னால் என்னை ஏமாற்றிக்கிட்டு வாழ முடியாது. ஓகேயா? இதுக்கு மேலேயும் வந்து மற்றவங்களுக்காகன்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு செஞ்சாலுமே டியூட்டி கான்ஷியஸோடு செஞ்சால் போதும். என்னோட வாழ்க்கையை பூரா சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இனிமேல் கொண்டாது எனக்காக நான் வாழணும், என்னை ஏமாற்றிக்காமல் வாழணும். ஆனால் அந்த வாழ்கிறதுல நான் யாரை சூஸ் பண்ணுறதுங்கிறது தான் எனக்கு டஃப் டாஸ்காக இருக்குது. அப்போ யாரை சூஸ் பண்ணணும்னா ஆக்சுவலாக யார் கூட இருந்தால் எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குது, யார் கூட இருந்தால் அவங்க ப்ரெசன்ஸே என்னை அமைதிப்படுத்துது, எமோஷ்னல் கண்டென்ட் கொடுக்குது, யார் கூட இருந்தால் எனக்கு சோல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குது. ஸோ அவங்கள தான் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த ஆப்ஷன்ஸுக்கு நடுவில் திங்க் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு. உங்கள் ட்வின் ஃப்ளேம் வந்து திங்க் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஹீல் ஆல்வேஸ் சூஸ் லவ், ஹீல் ஆல்வேஸ் சூஸ் எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட், ஹீல் ஆல்வேஸ் சூஸ் எமோஷ்னல் அவைலபிலிட்டி, he'll always choose soul fulfillment. Okay, அப்படி சூஸ் பண்ணும்போது they'll choose only you, but still they have lots of choices. அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் 5 of wands. 5 of wands அப்படிங்கிறது என்னன்னா அவங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் சுச்சுவேஷன்ல அவங்கள சுற்றி நடக்கிற நிகழ்வுகள்லையே நிறைய விஷயம் அவங்கள பாதிக்குது. நிறைய அவங்க சொந்தங்களுக்கு நடுவில் தான் இப்போ இருக்காங்க. ஓகேயா? ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும் போதும் ஒவ்வொரு பர்சனோட ட்ரூ கலரை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த ட்ரூ கலரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கன்ஃபியூஷன்ஸுக்கு ஆளாகிறாங்க. ஏன்னா அவங்க நிஜத்தில் நினச்சி வச்சிருந்தது அந்த பர்சனை ஒரு மாதிரி, இன்னைக்கு ட்ரூ கலர் எக்ஸ்போஸ் ஆகுறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு தெரியாத ஒரு பர்சனாக எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ஸோ அப்போது நம்ம இப்படி நினைக்கவே இல்லையே, ஆனால் இவங்க நிஜம் இப்படி இருக்கே அப்படின்னு அதை உள்வாங்கி அவங்க ஜீர்ணிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறதுனால அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இன்னும் இருக்குது. இன்னொன்று, அவங்கள பற்றி அவங்க நினைப்பாங்கல்ல, அப்போ இப்படி இருக்க பர்சன்னா உனக்கு பிடிக்காதா,
அப்ப இதுதான் நீயா? யாராக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் எனக்கு பிடிக்குங்கிற பர்சன் தானே நீயா இருந்த. எப்படி அப்படி இல்லாமல் இப்படி மாறின? ஸோ அவங்கள பத்தியே அவங்களுக்கு நிறைய விஷயம் புலப்படுது இப்பதான். டீப்பர் அண்ட் டீப்பர் சென்ஸ்ல. ஓ அப்ப நமக்கு இப்படி எல்லாம் இருந்தாதான் ஒரு ஆள்கிட்ட அந்த வைப்ரேஷன் ஒத்து போகும் போல் இருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். நம்மளை பத்தியே நம்மளை நினைச்சிட்டு இருந்தது இட்ஸ் நாட் ரைட் அப்படிங்கிறதும் அவங்கள பத்தி நிறைய அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வந்து குட்டையை நல்லா குழப்பி அதுக்கப்புறம் குட்டையை அப்படியே விட்டுட்டு நல்லா தெளிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிளாரிட்டி, நாலேஜ், கான்ஃபிடன்ஸ், ஓகே திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படிங்கிற தெளிவு எல்லாமே வருது. அதுதான் 5 of Wands. இப்பதான் இந்த தெளிவு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் உங்க பர்சன் உங்களுக்கு மெசேஜா இன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்தது கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டு என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு திஸ் இஸ் ஹூ ஐ ஆம். நான் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு நினைச்சிட்டு இருந்ததுக்கும் இப்போ திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு எனக்கு தெரியறதுக்கும் தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ட்வின் ஃப்ளேம் உணர்றாங்க. ஸோ என் டீப்பர் அண்ட் டீப்பர் சென்ஸ்ல நான் யாருன்னு இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன் நானே நானாக இல்லாமல் புது நானா எனக்கு தெரியுறேன். ஸோ இவ்வளோ மாற்றங்கள் எனக்குள்ள இருக்கு. என் வாழ்க்கையில இவங்கெல்லாம் முக்கியம்னு வச்சிருந்த ஆட்கள் எல்லாம் மாறி இதுதான் இவங்க ட்ரூ கலர்னு ஆயிப்போச்சு. ஸோ அந்த முக்கியங்கிற ஆட்கள்லாம் என் லைஃப்பை விட்டே காணாம போயிட்டாங்க. ஸோ இப்போ நிறைய புது என்னோட வைப்ரேஷன் மாற மாற அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய புது பீப்புள் என்டர் ஆயிருக்காங்க என் லைஃப்ல. ஸோ ஐ ஹாவ் ஸோ மச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் நவ். இது எல்லாமே உங்களுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ நான் இப்போ எப்படி ஆயிட்டேன்னா this is who I am, this is what I want to live and this is how I want to live அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். ஸோ அப்போ ஐ எம் ஸ்டாண்டிங் ஃபார் மை ஓன் ட்ரூத், ஐ எம் வாய்ஸிங் அவுட் மை ஓன் ட்ரூத், ஐ எம் கம்யூனிகேட்டிங் மை ஓன் ட்ரூத்ஸ் டு தி பீப்புள். யாருக்காகவும் என்னை நான் இழக்கவோ என்னை விட்டு கொடுக்கவோ நான் இதுக்கு மேலேயும் விரும்பலை. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் செல்ஃப் பிட்ரேயல் லைஃப். எனக்கு பிடிச்சது தான் இனிமேல் வாழுவேன் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதான் கிங் ஆஃப் வார்ட்ஸாக அவங்க மெசேஜ் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இது எல்லாமே உங்கள் பர்சன் உங்களுக்கு சொன்ன, உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு சொன்ன மெசேஜ். இப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கார்டு சேரியட். ஓகேயா? ஸோ சேரியட் எப்பவுமே ரிவர்ஸில் போகாது, முன்னோக்கி தானே நகரும். ஸோ அப்போ அவங்க இன்னர் ஒர்க் பண்ணுறாங்க. இன்னர் ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் அவங்க டெய்லி பேசிஸில் ஒர்க் பண்ணுறாங்கப்பா. அவங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க, என்னமோ ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஓன் என்டர்ப்ரினர்ஷிப் வச்சுருக்காங்க, அவங்க கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதும் ஏதோ ஒரு ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கணும், அதுக்கு நிறைய திங்க் பண்ணுறாங்க, க்ரியேட்டிவாக ஐடியாஸ் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம், இதெல்லாம் அவங்க டெய்லி லைஃப். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க இன்னர் ஒர்க்குன்னே தனி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இன்னர் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஓகேயா? அந்த இன்னர் ஒர்க்கில் ஏதோ ஒரு தெளிவு, ஏதோ ஒரு கேள்வி, அதுக்கு பதில் கிடைக்கலனாலும் அந்த பதில்களையும் தேடிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள இப்போ நமக்குள்ள எப்படி நம்மளோட ஹையர் செல்ஃபே நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ட்வின்னாக இருக்குது இல்லை, அது மாதிரி அவங்களுக்கும் ஸ்பிரிச்சுவல் ட்வின் இருப்பாங்கல்ல. அவங்களும் அந்த இன்னர் கான்வர்சேஷன் எல்லாம் டெவலப் பண்ணுறாங்க. அவங்களோட டவுட்ஸு, அவங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன்ஸோ இதெல்லாம் அந்த ஹையர் செல்ஃப்ட்ட கேட்குறாங்க, கிளாரிட்டி கிடைக்குது, ஜேர்னி ஸ்மூத்தாக மார்ச் ஃபார்வர்டு ஆகுது. ஓகே, அதைத்தான் இந்த கார்டில் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ்னா என்ன? இதனால கடவுள் உங்களுக்கு கொடுக்குற பேஷன் என்ன, என்னோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உட்காந்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க, ஸோ அப்போ என்ன மாதிரி இதுக்கு முன்னாடி சஃபர் ஆனவங்களுக்கெல்லாம் என்ன பதில் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறீங்க. எத்தனை பேர் இதை வெளியவே சொல்ல முடியாமல் அவஸ்தைப்படுவாங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என் மேரேஜ் லைஃப் இப்படி இருக்குது, ஐ எம் நாட் ஹாப்பி இன் மை மேரேஜ். எத்தனை பொண்ணுங்க இதை வெளியே வந்து சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி கனவு இருக்குது, கற்பனை இருக்குது, என் கற்பனைக்கே பொருந்தாத ஒரு மனுஷன் தான் என்னோட ஹஸ்பண்டு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்கல்ல. ஏன்னா என்ன சொல்றது, உண்மையாகவே இருந்தாலும் நான் எப்படி என் புருஷனை விட்டு கொடுக்குறேன், ஆனா அதே புருஷன் கூட வாழவும் முடியலையே. அப்ப என்ன பண்றாங்க எல்லா பொண்ணுங்களும், அவங்கள ஏமாத்திக்கிட்டு டெய்லி கடப்பாறையை முழுங்கிக்கிட்டு ஜீரணிச்சுக்கிட்டு இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழ சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸுங்கிறது எதை குறிக்குது? அப்ப என்னைய மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க, அவங்களோட குரலா நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பப்ளிக் ஃபோரத்துல உங்களோட லைஃப் பர்பஸை வாழ ஆரம்பிக்கிறீங்க. ஓகேயா? ஸோ அப்போ நீங்கள் என்னை மாதிரி நீங்கள் பட்ட கஷ்டம், அதுக்கு எப்படி சொல்யூஷன் பார்த்தீங்க, எப்படி வெளியே வந்தீங்க, இதெல்லாம் யூஆர் ஸ்டார்டிங் டு ஷேர் டு தி பீப்புள். ஸோ அப்போது கடவுள் கொடுத்த பேஷன் என்ன, உங்களுக்கு கடவுள் இட்ட கட்டளை என்ன, அதை யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கான லைஃப் பர்பஸ்க்கான இனிஷியல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க.
அதுதான் உங்க ட்வின் ஃப்ளேம் செய்யற நெக்ஸ்ட் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ. ஏன்னா லைஃப் பர்பஸை வாழ ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆட்டோமேட்டிக்கா அவங்கள தேடி அந்த செய்திகள், அந்த ஆர்டிகல்ஸ், அந்த மெசேஜஸ் எல்லாமே வரும். அப்ப இன்னும் இன்னும் அவங்க நாலேஜ் கெயின் பண்ணுவாங்க, இன்னும் இன்னும் தெளிவடைவாங்க. அந்த நாலேஜை அவங்க உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, அடுத்தது வந்து இங்கேயும் பாருங்க, கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ட்ரூத். இப்போ அவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்தையுமே ஷேர் பண்றாங்க, அவங்க லைஃப் பர்பஸை வாழ்றாங்க அப்படின்னாலும், எவ்வளோ கிரிட்டிசிசம் வந்தாலும் சரி, அவங்க வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ அப்போசிங் வந்தாலும் சரி, அவங்க பேரண்ட்ஸே அதை அக்செப்ட் பண்றாங்க, அக்செப்ட் பண்ணல, இல்ல என்ன சொல்றது, நிறைய இதெல்லாம் அதாவது வீடியோவே ரெக்கார்ட் பண்ண விடாத அளவுக்கு இடையூறு எல்லாம் பண்றாங்கன்னாலும் சரி, இப்ப கார்டு மூலியமா உங்க ட்வின் ஃப்ளேம் வந்து ஆக்ஷன் மூலியமா என்ன சொல்றாருன்னா, ஐ எம் ஸ்டாண்டிங் அப் ஃபார் மை ட்ரூத். அதான் நான் எடுக்கிற ஆக்ஷன், அடுத்த ஆக்ஷன். ஐ எம் லிவிங் ஃபார் மை ட்ரூத். இதுக்கு மேல ஐ வில் நாட் டிலே. ஐ ஸ்டாண்ட் அப் ஃபார் மை ட்ரூத். ஐ கம்யூனிகேட் மை வாய்ஸ். ஐ வாய்ஸ் அப் மை ட்ரூத் அப்படின்னு சொல்றது தான் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அடுத்தது என்ன பாருங்க, குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, இதுவே வந்து கப்பல் தான். ஓகே, டிவைன் கப்பல். அப்ப குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ங்கிறவங்க என்னது, என்னவே ஷீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கம்யூனிகேட்டர். குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ங்கிறவங்க ஷீ இஸ் வெரி வெரி எமோஷனலி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. இப்ப குவீனுக்கு வந்து கிங்க தெரிஞ்சாச்சு, இதுதான் கிங்குங்கிற யூகம் வந்தாச்சு, கிங்குக்கும் குவீனை தெரிஞ்சாச்சு. அப்ப ரெண்டு பேரும் எப்படி தள்ளி தள்ளி இருப்பாங்க? ஆப்வியஸ்லி தேல் ஸ்டாண்ட் ஃபார் தேர் ட்ரூத். ஓகேயா, உலகத்துக்கு முன்னாடி இப்ப என்ன பண்றாங்க, நாங்க தான் கிங் அண்ட் குவீன் அப்படின்னு அந்த சோஷியல் மீடியாலேயே ரெப்ரசன்ட் பண்றாங்க. அப்ப என்ன நடக்கும், இத மாதிரியே சஃபர் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே இப்படி ஒரு பிரைட் சைட் ஆஃப் தி லவ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. இந்த டார்க்கர் சைட் ஆஃப் லவ்லயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வேண்டாம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதா டாக்ஸிக் லைஃப், நார்சிஸ்டிக் லைஃப். இப்படி ஒரு பிரைட் சைடு இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பான முறையில எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க, அதை வாழ்றதுக்கும் ஆசைப்படுவாங்க. ஓகேயா, ஸோ நவ் தேர் லைஃப் பர்பஸ் இஸ் ஆல்சோ பிகமிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். இதெல்லாம் அவங்க உங்க ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி மார்ச் ஃபார்வர்டு ஆகிறதுக்காக பண்ற ஆக்ஷன்ஸ். ஓகேயா, அடுத்த கார்டு வந்து 10 ஆஃப் கப்ஸ். ஓகேயா, 10 ஆஃப் கப்ஸ், சாரி 9 ஆஃப் கப்ஸ். 9 ஆஃப் கப்ஸ்ங்கிறது என்ன, இப்போ சேரியட் முன்னோக்கி நகருது. லைஃப் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஐ ஸ்டாண்ட் அப் ஃபார் மை லைஃப் பர்பஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேயா, என்னோட இன்னர் ஃபெமினைனோட சேர்ந்து அந்த லைஃப் பர்பஸை நான் வாழ்றேன். அப்ப இப்ப என்னாச்சு, ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க, திஸ் இஸ் ஹூ ஐ எம்னு ஆரம்பிச்சீங்களா, இப்ப என்ன பண்றீங்க, எனக்கு இப்ப தெளிவா இதுதான் என் ட்ரீம்ஸ்னு ஒவ்வொரு ட்ரீமையும் எழுதி லிஸ்ட் அவுட் பண்ணி இதுதான் என்னுடைய பேக்கேஜ்னு பண்ற அளவுக்கு தெளிவு நிலை வந்துருச்சு. அந்த லிஸ்ட் அவுட் பண்ண ட்ரீம்ஸையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு ஆர்கனைஸ் பண்ற அளவுக்கு தெளிவு நிலை வந்துருச்சு. ஆர்கனைஸ் பண்ண ட்ரீம்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் ட்ரீம் தான், எந்த ட்ரீம் இமீடியட்டா எனக்கு நடக்கணுமோ அதை டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு தெளிவு நிலை வந்துருச்சு. ஸோ அப்போ என்னோட ட்ரீம் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ட்ரீமை இப்படிதான் நான் வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும்னு செல்ஃப் டாக்கு கத்துக்கிட்டேன் இல்லையா. என்னோட இன்னர் வாய்ஸ் சொல்ற கைடன்ஸை கேட்டு கேட்டு அதை பூமியில நான் இம்ப்ளிகேட் பண்ண கத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4-5 ட்ரீம் எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆயிருச்சு, ரியாலிட்டிக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அப்புறம் என்னோட ஹோல் பேக்கேஜையுமே நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி வாழ முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் 9 of cups. So one among my dream is you. So I am also coming towards you. உன்னை மட்டுமே நான் பார்த்துட்டு இருக்க முடியாது, என்னோட பெஸ்ட் வெர்ஷன் ஆகணும், என்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கணும். நான் பெஸ்ட் வெர்ஷன் ஆகி ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஆயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜியை உன்னை அட்ராக்ட் பண்ணி இழுத்துட்டு வரும். ஸோ ஐ எம் மார்ச்சிங் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் மை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் டு லிவ். என்னோட ட்ரீம் லைஃப் ஒரு பேக்கேஜாக நான் என்ன வச்சுருக்கணும், அந்த பேக்கேஜை முழு மூச்சாக வாழ்கிறதுக்காக ஐ எம் இம்ப்ரவைசிங் மை செல்ஃப், ஐ எம் பிகமிங் மை பெஸ்ட் வெர்ஷன் அப்படிங்கிறதான் உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு இதுதான், இந்த ஆக்ஷன் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏப்ரல் செகண்ட் ஹாஃபுக்கான மெசேஜஸ். இனி இது மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் அடுத்து பார்ப்போம். அன்டில் தென், பாய்.